8th CBSE Max NCERT Max exercise 1.1ல first question நம்ம பார்க்குறோம். 3 subdivision கொடுத்துருக்காங்க. name the propertyன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க -4/5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அது கூட 1 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் 1 அப்படிங்கிற நம்பர் கூட -4/5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? அதே தான், -4/5ன்னு அதே நம்பர் தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த -4/5 இருக்கு இல்லையா, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ a cross 1 is equal to 1 into a is equal to a. அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை 1 அப்படிங்கிற நம்பரோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலோ கிடைக்கிற ஆன்சர் அந்த நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி, இதுக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த 1 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஒன்று நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதை நீங்கள் பார்த்தோன்னா வேறு எதுவும் நீங்கள் எழுதிடக்கூடாது. அதாவது a cross b is equal to b cross a இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. கிடைக்கிற ஆன்சர் -4/5 தான் ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டின்ட்டு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எழுதுங்க. இது என்ன ப்ராப்பர்ட்டினா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ இந்த இதில் பாருங்கள் -13/17. ஓகே, இங்கே இருக்கா? இதே இது தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, -2/7 இங்கே இருக்குது, அதே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? -13/17 இருக்க இடத்துல -2/7 வந்திருக்கு இந்த சைடு. ஓகே, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இப்போ -13/17 ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இன்ட்டு -2/7 பின்னு எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு b cross a. அதாவது a cross b இஸ் ஈக்குவல் டு b cross a. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது எப்படி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, a cross b இஸ் ஈக்குவல் டு b cross a இருக்கும். இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பாருங்கள், -19/29 இன்ட்டு 29/-19 இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ஒரு நம்பரை அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இப்போ -19/29 ரெசிப்ரோக்கல் என்ன? 29/-19. அப்போது இந்த நம்பர் -19/29 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஓகே, நம்ம ரெசிப்ரோக்கல் சொல்கிறதையே இவங்க என்ன சொல்கிறாங்க? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, -19/29 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 29/-19. ஓகே, அதாவது a டிவைடட் பை பின்னா அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னவா இருக்கும்? b/a இருக்கும். இதுதான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டெல் வாட் ப்ராப்பர்ட்டி அலோஸ் யூ டு கம்ப்யூட். இப்போ 1/3 இருக்குது இன்ட்டு 6. இப்போது நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன், இதில் 1/3 இருக்குது, இங்கேயும் 1/3 தான் இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 தான் இருக்குது, இங்கே 4/3 இருக்குது, இங்கேயும் 4/3 தான் இருக்குது. எல்லாமே நடுவில் இருக்க சிம்பிள் பாருங்கள், எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் ப்ராக்கெட் மட்டும் எப்படி இருக்குன்னா, இங்கே 6 × 4/3 இந்த லாஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரெண்டையும் ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1/3ன்றதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், 6 பின்னு எடுத்துக்கிறோம், 4/3 சின்னு எடுத்துக்கிட்டோம்னா a cross b into c is equal to a cross b into c. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபார்மில் இருந்துச்சு அவங்க கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி எழுதணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இந்த ஃபார்மில் தானே இருக்குது, அதனால நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கோம். இப்போ ஃபைனல் கொஸ்டின், த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ ரேஷனல் நம்பர் தான். ஒரு 2 ரேஷனல் நம்பரை ஓகே
ஒரு 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர். ஒரு 2 ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர். ஒரு 2 ரேஷனல் நம்பரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் ரேஷனல் நம்பர். அதே மாதிரி தான் 2 ரேஷனல் நம்பரை டிவைட் பண்ணும்போதும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? ரேஷனல் நம்பரே தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இனி நம்ம செகண்ட் சாப்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.